மீன் வெட்டுறமா இல்லையா? இங்கே பாரு, அம்மா உன்னை வீடியோ எடுத்துட்டு பாரு. வஞ்சிர மீன் வீடியோ போயிட்டுருக்கா? வஞ்சிர மீன் நண்பர்களே இங்கே பாருங்க, வஞ்சிர மீன் வெட்டி நீ குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட போகிறோம். இங்கே பாரு, கொஞ்சம் எந்திரிக்கா தம்பி. தம்பி எந்திரிச்சு இங்கே உட்காந்துனா மீன் வெட்டலாம். அதில் உட்காரு. இப்போ வெட்டுறேன் பாரு, உட்காந்து. சூப்பராக மீனை வெட்டி நீங்கள் குழம்பு வச்சு, என்னடா வீட்டுக்குள்ளேயே விட்டுறான்னு பார்க்குறீங்களா? பணக்காரங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே மீன் வெட்டிக்கிறாங்க, நம்மளும் வீட்டுக்குள்ளேயே வெட்டிக்குவோம். சூப்பராக அந்த மஞ்சள் மீனை க்ளீன் பண்ணி வெட்டி சமைச்சு சாப்பிட்ருமா? நாயெல்லாம் குலைக்குது. என்ன பார்க்குறீங்க? மீன் வெட்டுறதை பார்க்குறீங்களா? இந்த மீனை வந்து என்னவோ கடிச்சு விட்டியா? உலகங்கள் யாவும் சூப்பர் பீஸா வர்ற தம்பி. தம்பி வஞ்சிர மீன் எப்படி இருக்குன்னா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வருமா? முள் இருக்காது, முள் இல்லாமல் நீ சாப்பிடலாம். முள் இருக்காதுடா, முள் இல்லாமல் சாப்பிடலாம்டா. முள் எப்படி குத்தும்? முள் இருக்காது தம்பி, இருக்காது. இந்த போட்டு பிணைச்சிட்டானே மீனை, முள் இருக்காது. உனக்கு வந்து குழம்பு வச்சு மீன் வறுத்து சூப்பராக உனக்கு சாப்பாடு தரேன். இரு தம்பி, தம்பியோ தம்பி எங்கடா போயிட்டா? தம்பி ஒர்க்கே இப்போ தான் ஆகுது. ஐயோ திட்ட போகிறானே. ஐம் சாரி. இழந்து
வச்சுக்கிட்டு போகிறோம். நண்பர்களே, சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து எண்ணெய் ஊற்றிக்குமோ. நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ போடுறோம். இதில் மிளகா மாவும் மிளகாத்தூள் எல்லாம் கலந்துருக்கா. புளி தக்காளியில் எல்லாம் கலந்துருக்கு. அவ்வளோதான். இனிமேல் வந்து கொதிச்ச உடனே மீன் அள்ளி போடுறதான் வேலை. சூப்பர், கமகமன்னு அருமையான ஒரு வாசம். வஞ்சிர மீன் குழம்பு செம்மையா அருமையாக. அடுத்து மீனை வறுத்து வச்சுட்டு சோத்தை போட்டு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். அருமையாக வந்திருக்கு, அருமையாக. நண்பர்களே, இங்கே பாருங்கள், சூப்பராக பாருங்கள் வஞ்சிர மீன் பொரியல். அப்படியே எவ்வளோ அழகாக இந்த இதில் சொல்கிற மாதிரி வஞ்சிர மீனை வறுத்து வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வாழை இலையை போட்டு சோத்தை போட்டு குழம்பு போட்டு இதை சாப்பிட்டோன்னா உங்களுக்கு நாக்கில் எச்சு ஊறும். சரியா? அதனால் ஒரு மீன் மட்டும் சாப்பிட்டு காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்பர்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வஞ்சிர மீன் கிடைச்சா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வஞ்சிர மீன் கொடுத்தாப்புல, அதனால் அருமையாக இருக்குது. மீன் அடுத்த வீடு சந்திக்கலாம். பாய்.